சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் கோவிலுக்கு போகிறதுக்காக தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான நேரம் வந்துட்டு அமையவே இல்லை. அப்புறம் இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு போல். ஆக்சுவலாக இத்தனை வருஷத்தில் நான் அந்த சாமியை வந்து ஜாமெட்ரி பாக்ஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நேரில் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் வந்துட்டு நேரில் போயிட்டு பார்க்க போகிறேன். கோவிலுக்கெலாம் போகும்போது எப்போதுமே நான் வந்து ஹேர் பின் எடுக்க மறந்துடுவேன். எனக்கு வீட்டில் நினச்சிக்கிட்டே இருப்பேன், கிளம்பும் போது நம்ம ஹேர் பின் எடுத்து வச்சுக்கணும், அங்கே போயிட்டு பூ வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரெக்டாக வந்து மறந்துடுவேன் அவசரத்தில் கிளம்பக்குள்ள. இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கரெக்டாக எனக்கு பூ வாங்குறாங்க. நான் வந்துட்டு ஹேர் பின் மறந்துட்டேன்றேன். அவங்க பாக்கெட்லேருந்து எனக்கு எடுத்து தராங்க. நீ எப்படி மறப்பன்னு தெரியும், அதான் நான் வீட்டிலேயே எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்படின்ட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் பூவெல்லாம் வாங்கி வச்சுட்டு அங்கேயே வந்து விளக்குத்தட்டு எல்லாமே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 3 விளக்கு வந்து 30 ரூபான்னு சொல்லி விற்றாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வந்து சரி உள்ளார விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லி உள்ளார வந்து விளக்கேற்றிட்டு இருந்தோம். கரெக்டாக நாங்கள் வந்து விளக்கேற்றிட்டு இருக்கும் போது அங்கே சைடில் 2 பேர் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க 2 பேரும் அங்கே நின்று செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காகவே சீர்காழியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் 4 பேர் தான் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு மேலாவே வந்துட்டு ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. எங்கே இருந்தாலுமே சரி நம்ம மண்டைக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சும்மா வீட்டில் உட்காந்தாலுமே சரி எதுவுமே யோசிக்காமல் நம்மளால இருக்கவே முடியாது. பட் வந்துட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டா மட்டுமே எந்த யோசனையுமே வராது. அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு கோயிலில் மட்டும்தான் வந்து கிடைக்கும்.